வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது. திமுக காங்கிரஸ் இணைந்தே தேர்தலை சந்திக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தேசிய கீதத்திற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலை பாடுவது இனி கட்டாயம். வந்தே மாதரம் பாடும் போது கட்டாயம் எழுந்து நிற்க ஒன்றிய அரசு உத்தரவு. எதிர்க்கட்சி அரண்டு போகும் அளவு இடைக்கால பட்ஜெட் இருக்கும். எடப்பாடி வாயில் பொய்யை தவிர எதுவும் வராது என சேகர் பாபு குற்றச்சாட்டு. பசுமை தாமிர ஆலை அமைக்க உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு. விசாரணை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை ஆரியபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தமிழ்நாடு ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக அரசின் சாதனை திட்டங்களால் 65க்கும் மேற்பட்ட விருதுகள் தமிழ்நாட்டை தேடி வந்துள்ளதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் 12% வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெல்லும் என கருத்து கணிப்பு மூலம் தமிழக மக்கள் மனதில் என்ன உள்ளது அனைவருக்கும் தெரிய வந்துள்ளது என குறிப்பிட்டு பேசினார். தமிழ்நாட்டிற்கும் திமுக அரசிற்கும் குடைச்சல் கொடுப்பதில் ஒன்றிய பாஜக அரசு முனைப்பு காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை திமுக ஆட்சியில் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது என குறிப்பிட்ட அவர் திமுக காங்கிரஸ் இணைந்து போட்டியிடும் என்றும் அரசியலையும் தாண்டி ராகுல் காந்தி என்னுடைய சகோதரரை போன்றவர் என நெகிழ்ச்சி தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் தமிழ்நாட்டின் வெற்றி பயணத்தை 2.0 ஆட்சியிலும் தொடர்வோம் எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம், பீகார்னு பல மாநிலங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோமே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெறுப்பை பரப்பி பிரச்சனைகளை உருவாக்கி அதில் குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டை போலவே அஸ்ஸாம்லேயும் இப்போ தேர்தல் வரப்போகுது. அதுக்கு அஸ்ஸாம் பிஜேபியோட சோசியல் மீடியா பக்கங்களில் வீடியோக்களை வெளியிட்டு வராங்க. குடியரசுத் தலைவர் ஆளுநர் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக இசைக்க வேண்டும் என்றும் தேசிய கீதத்திற்கு மரியாதை அளிப்பது போல் வந்தே மாதரம் பாடலுக்கும் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் அரசு நிகழ்ச்சிகள், கல்வி நிறுவனம் மற்றும் பத்ம விருதுகள் போன்ற அரசு விருது வழங்கும் நிகழ்ச்சிகளிலும் இந்த பாடல் இசைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. திரையரங்குகள் போன்ற பொது இடங்களிலும் வந்தே மாதரம் பாடலை இசைக்கலாம் என குறிப்பிட்டுள்ள ஒன்றிய அரசு அங்கே எழுந்து நிற்பது கட்டாயமில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் அரண்டு போகும் அளவுக்கு அறிவிப்புகள் இடம்பெற உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எடப்பாடி பழனிசாமி வாயில் பொய்யை தவிர எதுவும் வராது என குற்றம் சாட்டினார். தமிழக அரசு தாக்கல் செய்யும் இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் அரண்டு போகும் அளவுக்கு அறிவிப்புகள் இடம்பெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தின் போது 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைக்க அனுமதி கோரிய வேதாந்தா நிறுவனத்தின் வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கனிம வளத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிவுக்கு வரும் வரை சபாநாயகர் நாற்காலியில் அமரப் போவதில்லை என ஓம் பிர்லா முடிவு செய்துள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச அனுமதிக்கப்படவில்லை, 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது உள்ளிட்ட காரணங்களால் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவை நீக்க கோரி அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் வழங்கினர். இதில்
எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 119 எம்பிக்கள் கையெழுத்திட்டனர். இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிவுக்கு வரும் வரை மக்களவை சபாநாயகர் நாற்காலியில் அமரப் போவதில்லை என ஓம் பிர்லா முடிவு செய்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் தரப்பட்டாலும் சபாநாயகர் தனது பணிகளை வழக்கம் போல் கவனிக்கலாம் என்றும் அலுவலை கவனிக்க கூடாது என்று எந்த விதியும் கிடையாது எனவும் கூறப்பட்டுள்ளது. எனினும் தார்மீக அடிப்படையில் சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சர் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். வீட்டில் தவறி விழுந்ததால் ஏற்பட்ட காயம் காரணமாக அமைச்சர் துரைமுருகன் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது துரைமுருகனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரிடம் நலம் விசாரித்தார். துரைமுருகனின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை விடுத்திருக்கும் அறிக்கையில் கால்வலிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சில நாட்கள் மருத்துவமனையில் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். திமுகவுடன் வலுவான கூட்டணியில் இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் திமுக தலைமையிலான கூட்டணியும் தொடர்ந்து வலுவாக உள்ளதாகவும் தெரிவித்தார். திமுக மீண்டும் தொடர்ந்து வெற்றி பெறும் என குறிப்பிட்ட அவர் 22ஆம் தேதி திட்டமிடப்பட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துவிடும் என்று தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே லாரி மோதி விபத்தில் 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அடுத்த ரேட்டியூர் பகுதியைச் சேர்ந்த இளையராஜா தனது 2 குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு நிம்மியம்பட்டு நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது முல்லை பகுதியில் எதிரே வந்த வெளிலாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சந்தீஷ் என்ற 5 வயது சிறுவன் மீது லாரி டயர் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இளையராஜா மற்றும் மகள் நட்சத்திரா இருவரும் படுகாயமடைந்தனர். இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் உடனடியாக இளையராஜா மற்றும் அவரது மகளை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சிறுவன் சந்தீஷின் உடலை மீட்க சென்ற போது விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை கைது செய்ய வேண்டும் என சிறுவனின் உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் மேம்படுத்தப்பட்ட சாலைகளை அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திக்காடு முதல் தெல்லை வரையிலான மேம்படுத்தப்பட்ட சாலை மற்றும் ஜார்தான் கொள்ளை கிராமத்திற்கு சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் கலந்து கொண்டு சாலைகளை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி தலைவர் பாபு, அணைக்கட்டு ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கர், ஜார்தான் கொள்ளை ஊராட்சி மன்ற தலைவர் உஷா ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுதந்திரம் பெற்ற நாள் முதல் ஜார்தான் கொள்ளை பகுதிக்கு இதுவரையில் மண் சாலை இருந்து வந்த நிலையில் பல கட்ட முயற்சிக்கு பின்னர் சாலை அமைக்கப்பட்டுள்ளது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசு ரயில்வே துறை மேம்பாட்டிற்கு தேவையான நிலத்தை தமிழ்நாட்டிற்கு அளிக்கவில்லை என அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை மேம்பாட்டிற்கு தேவையான நிலத்தை தமிழ்நாட்டிற்கு அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதே வேளையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ரயில்வே துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகளை தமிழ்நாட்டில் முன்னுரிமை அளித்து மேற்கொள்ள வேண்டும் என பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டி பேசினார். இதனையடுத்து அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை செய்து வருவதாக கூறிய அவர் தமிழ்நாட்டை அவர்கள் பாராமுகமாக கையாளுவதாக விமர்சித்தார். மதுரை எய்ம்ஸ் எப்போ அறிவித்தாங்க? அது ஒற்றை செங்கல் புரட்சி நடந்து இன்றைக்கு அதற்கு பிறகுதான் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது நாம் எல்லாம் பார்த்து வருவது. அதே போல் டிஃபென்ஸ் காரிடார்னு ஒன்று அறிவித்தாங்க. அந்த டிஃபென்ஸ் காரிடார் வந்தால் தமிழகமே பூத்து குலுங்கும், பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னாங்க. அது என்ன நிலைமையில் இருக்குது? இதெல்லாம் ஒவ்வொரு முறை அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்கிற போதும் அறிவிக்கின்ற திட்டங்கள் 10 ஆண்டுகள் கடந்தாலும்
நகர்த்தப்படாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தேர்தல் வருகின்ற பொழுதாவது சில மாநிலங்களுக்கு அவர்கள் நிதி ஒதுக்குகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வருகின்ற நேரத்திலும் அவர்களுக்கு நிதி ஒதுக்க மனமில்லாமல் இதுபோன்ற செய்தியை தான் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ராணிப்பேட்டையில் மனவளர்ச்சி குன்றிய மாணவனின் பிறந்தநாள் விழாவில் குடும்பத்துடன் கலந்து கொண்ட அமைச்சர் காந்தி திடீரென கண்கலங்கி நின்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கான விஸ்வாஸ் சிறப்பு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் ஜாஃபர் தனது 30வது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் இந்நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார். இதனையடுத்து பிறந்தநாள் விழாவில் ஜாஃபரின் கடந்த காலத்தை குறித்து அவரது தாயார் நூர்ஜஹான் பேசிக் கொண்டிருந்த போது அமைச்சர் காந்தி திடீரென கண்கலங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரும்பாக்கத்தில் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கல்லூரி பேராசிரியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி முகப்பு வாயிலில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் ஊதிய உயர்வு, நீண்ட காலமாக பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், முறையான மருத்துவ விடுப்பு வழங்கப்பட வேண்டும், பெண் பேராசிரியர்களுக்கு 12 மாத கால மகப்பேறு விடுப்பு ஊதியத்துடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்களில் கருப்பு துணி கட்டி கொண்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை அரசு உடனடியாக கவனித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வைக்கோல் கட்டுகளில் மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டு மன்னார்கோவில் சிறுகாட்டு கிராமம் அல்லியூர் தெருவில் சுமார் 10 ஏக்கர் அறுவடை செய்து வைத்திருந்த வைக்கோல் கட்டுகள் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இது குறித்து தகவலறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை கொண்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் சுமார் 600 வைக்கோல் கட்டுகள் மற்றும் பல லட்சம் மதிப்பிலான நெல் விதைகள் தீயில் எரிந்து நாசமானது. மேலும் வைக்கோல் கட்டுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்திருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இந்திய ராணுவத்தில் பெண் ராணுவ வீரர்களை சேர்க்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். வேலூர் காட்பாடியில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அரங்கத்தில் இந்திய ராணுவத்தில் ஆட்கள் தேர்வு செய்யும் முகாம் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த 6000 பேரில் தினசரி 800 முதல் 900 பேர் வரை அழைக்கப்பட்டு தேர்வுகள் நடந்து வந்தது. இந்நிலையில் இந்திய ராணுவத்திற்காக பெண் ராணுவ வீரர்களை தேர்வு செய்யும் பணி இன்று முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடக்கவுள்ள நிலையில் இந்த முகாமினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் திரளான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்திய ராணுவத்திற்கு விண்ணப்பித்திருப்பவர்கள் இங்கே தினமும் 800 முதல் 900 பேர் பங்கு பெற்று இந்த ரெக்ரூட்மெண்ட் மிக பெரிய அளவிலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவத்திலிருந்து வந்திருக்கிற அதிகாரிகளுக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சியும் காவல்துறையும் வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் உட்பட அனைவரும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறோம். ஆமா, இன்று காலை இந்திய ராணுவத்தில் மகளிர் சேர்வதற்கான ரெக்ரூட்மெண்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 5 முதல் 14 வரை தொடர்ந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கம்பம் சாட்டுதல் நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உப கோவிலான அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முகூர்த்தக்கால் நடுதல் நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கம்பம் சாட்டுதல் இன்று அதிகாலை நடைபெற்றது. பின்னர் வையாபுரி கண்மாய் அரசு மரத்து விநாயகர் கோவிலில் வைத்து திருக்கம்பம் அலங்கரித்தல் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கம்பம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ 4 ரத வீதியை வலம் வர செய்யப்பட்டு
மாரியம்மன் கோவில் முன்பு சாட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் நல்ல முடிவு வெளியிடப்படும் என்று எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். மதுரையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, பி. மூர்த்தி, மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மு. மணிமாறன், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி, மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை அமைய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். திமுகவின் தேர்தல் அறிக்கை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையால் பல அமைப்புகளும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் வந்து மனுக்களை அளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் நல்ல முடிவு வெளியிடப்படும் என்றும் எம்பி கனிமொழி தெரிவித்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லக்கூடியதை செய்வார். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாக தராத எத்தனையோ திட்டங்களை ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆனால் மக்கள் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். திமுக தரப்புல பேச்சுவார்த்தை குழு அமைக்காது வருத்தம் அளிக்கிறதா கிறிஸ் சோடைங்கர் ராகுல் காந்தி உடனான சந்திப்பு சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் நடந்த உரையாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுக பேச்சுவார்த்தை உடனே அமைக்கணும், உடனே அமைக்க முயற்சி சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அவங்க கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களிடம் பேசி அதற்கான சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வரும் தங்கம் விலை நேற்று கணிசமாக குறைந்த நிலையில் இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் குறைந்து 14,580 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,16,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி தங்கம் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 14,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை தொடர்ந்து 2வது நாளாக எந்தவித மாற்றமுமின்றி 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நிறுத்தாவிட்டால் அணு ஆயுத போராக மாறியிருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். இருப்பினும் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் 3வது நபரின் தலையீடு இல்லை என இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகிறது. இதனிடையே அமெரிக்காவைச் சேர்ந்த வணிக செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த ட்ரம்ப் இதுவரை 8 போர்களை தான் தலையிட்டு நிறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை கடந்த ஆண்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 80வது முறையாக தெரிவித்துள்ளார். வரி விதிப்பின் மூலம் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான போரை நிறுத்தாவிட்டால் அணு ஆயுத போராக அது மாறியிருக்கும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது. திமுக காங்கிரஸ் இணைந்தே தேர்தலை சந்திக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தேசிய கீதத்திற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலை பாடுவது இனி கட்டாயம். வந்தே மாதரம் பாடும் போது கட்டாயம் எழுந்து நிற்க ஒன்றிய அரசு உத்தரவு. எதிர்க்கட்சி அரண்டு போகும் அளவு இடைக்கால பட்ஜெட் இருக்கும். எடப்பாடி வாயில் பொய்யை தவிர எதுவும் வராது என சேகர் பாபு குற்றச்சாட்டு.
பசுமை தாமிர ஆலை அமைக்க உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு. விசாரணை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.